அமைதியான பாடங்களுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். இது நாம் அனைவரும் போராடும் ஒரு விஷயத்தை பற்றியது, விட்டுவிட கற்றுக்கொள்வது. ஒருமுறை ஒரு நீண்ட பயணம் செல்ல முடிவு செய்த ஒருவர் இருந்தார். அவர் தனது கவலைகள், தவறுகள் மற்றும் எதிர்கால நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு பெரிய பையை எடுத்துச் சென்றார். அவர் நடந்து செல்லும் போது ஒவ்வொரு அடியிலும் பை கனமாக இருந்தது. மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை என்றென்றும் நீண்டு கொண்டே இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த மனிதன் ஒரு குறுக்கு வழியை அடைந்தான். அவர் சோர்வாக இருந்தார். எந்த வழி செல்வது என்று தெரியவில்லை. அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் அமைதியாகவும் இருந்தார். அந்த முதியவர் கேட்டார், "ஏன் இவ்வளவு கனமான பையை சுமக்கிறீர்கள்?" பயணி கூறினார், "நான் என் கவலைகள், வருத்தங்கள் மற்றும் நம்பிக்கைகளை சுமக்கிறேன். எனக்கு அவை தேவை. நான் எப்படி அவர்களை விடுவிப்பேன்?" முதியவர் புன்னகைத்து, "இது எப்போதாவது உங்களை நன்றாக உணர வைத்ததா?" பயணி அதை பற்றி யோசித்தார். அவரது கவலைகள் அவரை கவலையடையச் செய்தன. அவரது வருத்தங்கள் அவரை வருத்தமடையச் செய்தன. மேலும் அவரது எதிர்கால நம்பிக்கைகள் அவரை வலியுறுத்தியது. முதியவர் சொல்வது சரிதான். அவர்கள் அவருக்கு உதவவே இல்லை. பயணிகள் செல்ல முடிவு செய்தார். கனமான பையை கழற்றி சாலையோரத்தில் வைத்தான். உடனே அவர் இலகுவாகவும் சுதந்திரமாகவும் உணர்ந்தார். முதன்முறையாக அவர் முன்னோக்கி செல்லும் பாதையை தெளிவாக காண முடிந்தது. பயணி ஒரு எளிய உண்மையை கற்றுக்கொண்டார். சில சமயங்களில் வாழ்க்கையில் முன்னேற உங்களை தடுத்து நிறுத்துவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்கள் கவலைகள், வருத்தங்கள் மற்றும் மன அழுத்தத்தை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் அமைதி மற்றும் தெளிவுக்கு இடமளிக்கிறீர்கள். வாழ்க்கையின் அமைதியான பாடங்களை பார்த்ததற்கு நன்றி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடுவது விட்டுக் கொடுப்பது அல்ல, இது உங்களை விடுவிப்பது பற்றியது. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் விரும்பவும், பகிரவும் மற்றும் சேரவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வரை கவனமாக இருங்கள்.